வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட்டை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நல்லா அவுட் சைட் பார்த்திங்கன்னா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுள்ள பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 கப்பும், அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பும் எடுத்துருக்கிறேன். பட்டாணி பருப்பு உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வெறும் கடலைப்பருப்பு கூட்டம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். ஊறின பருப்பை பார்த்திங்கன்னா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட் போட்டு அரைக்கிறப்ப பீட்ரூட் தண்ணி நிறையா வரும். அதனால் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, முழு பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த சைஸில் கட் பண்ண பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், பொடியாக நறுக்கினா. 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா கொஞ்சம் கரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அது ஒரு மாதிரி மாவு டெக்ஸ்சராக நமக்கு கிடைக்கும். இந்த கரன்னு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்க முழு பருப்பை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துட வேண்டாம். இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் வடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் மாவு. சப்போஸ் நீங்கள் கலக்கிறப்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கோலா உருண்டை மாதிரி உருட்டி கூட போட்டுக்கலாம். மிதமான தீயிலேயே தான் நம்ம வடையை வேக வைக்கணும். ஒன்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வடை போடுறப்ப தீயை மீடியம் தீயிலேயே வச்சுக்கோங்க. வடை போட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் உடனே திருப்பிட வேண்டாம். கொஞ்சம் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. தீயை மட்டும் மிதமான தீயிலேயே தான் வேகணும். அப்படி இல்லைன்னா வெளியில் நல்லா கலராக இருக்கும், பட் உள்ளே உங்களுக்கு வெந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு பேப்பர் டிஷ்யூவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான நம்ம பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை பீட்ரூட் பிடிக்காத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு ரொம்ப சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.